இரக்கங்களின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திறந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10:30 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே 120 நாடுகளில் 1988 பேர் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். இன்றைய நாளை வார்த்தைகளின் வெளிச்சத்தை நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெப பாடல் சிஸ்டர் கருணா, துதி ஆராதனை சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி 7:30 பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா, 8:30 பாஸ்டர் ஸ்டீவன் துதி ஆராதனை தேவ செய்தியை நடத்துவார்கள். இன்றைய நாளிலே ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் சத்தத்தை எந்த உள்ளத்திலே, எந்த நாட்டிலே, எந்த வீட்டிலே, எந்த வாகனத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உமது பிரசன்னம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி, தாளந்த கொடுத்து வந்திருக்கிறார்கள், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறார்கள், உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளை உங்கள் ஆணி பாந்த கருத்தை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வார்த்தைகள் வருஷத்துக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடுவார்கள் ஸ்காப்ரோ சிஸ்டர் கருணா அவர்களை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். சிஸ்டர் உங்களுக்கு 7 மணி வரை ஒரு நீங்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வார்த்தை வருஷத்துக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். God bless you uncle. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. உன்னதத்திலே ஓசானா, எங்களை காக்க வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர் உள்ளது என்று சொல்லி உங்களோட வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை நீர் உயிர் உள்ளவர்களாக எப்போதும் ஆவியில் பலன் உள்ளவர்களாகவும் நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. உமக்குள்ளாக நாங்க பலப்பட உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு எப்போதும் உதவி செய்கிறவராயிருக்கிறார், எங்களை எச்சரிக்கிறவராயிருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து இந்த உலகத்துக்கு வந்தேன், கண்டித்து உணர்த்தும்படியாய் வந்தேன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக எம்முடைய வார்த்தையின்படியே வாழ, உடைய சித்தத்தின்படி வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாளும் லெஸ்லி பிரதருக்காருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய திருப்பாத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும், தேவைகள் எல்லாவற்றிலும்
சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறது போல மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தப்பனார் இந்த இடத்திலே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அடுத்த அழைப்பில் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற சாரி டோலிக்கா சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக இன்னும் கிரேஸுக்காக இன்னும் சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். குடும்ப தேவைகள், விருப்பங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் இருந்து நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்துருங்க. உமக்காக செய்கிற ஒரு சின்ன காரியமானால் நீர் கனப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய வார்த்தை கொடுக்கிறவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் விதைக்கிற விதை கர்த்தாவே இந்த வானிலை கூட கடந்து போய் அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்களும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை, விசேஷமா வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உதவியும் ஒத்தாசையுமாய் அந்த ஊழியங்களை கட்டும்படியாய் அவர்களை நீங்க பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் உம்மை அறியாதபடி வாழுகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே அவர்கள் எல்லாரையும் நீர் அழைத்து வரும்படியாய் நீர் அழைத்த பாத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, போதகர்களாகவும் கர்த்தாவே இன்னும் ஒவ்வொரு வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. பாதுகாப்பு முடியாது ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த தேசத்தை நீர் பாதுகாத்த தகப்பன். அப்பா, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை, அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆயுதமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே அந்த தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களோடு கூட நீர் இருக்கிறவர் என்பதை இந்த உலகம் அறியும் கர்த்தாவே. விரைவிலே அறியும்படியாய் நீர் செயற்படுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை குத்தினவர்களும் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உம்மை நோக்கி புலம்பும் காலம் சமீபமாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களுடைய இதயத்திலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா அவர்கள் கண்ணார கண்டவர்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய முற்பிதாக்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அறிந்தவர்களாய் அந்த சந்ததியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்பா தகப்பனே, நீங்கள் அவங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அவர்களை தண்டாயுதமாக இந்த உலகத்துக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் என்பதை இந்த உலகம் விரைவில் காணும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க அப்பா. பொல்லாத மனுஷர்களின் கைகளில் இருந்து விடுதலை ஆக்குங்க அப்பா. யூதர்ன்னு சொல்லி யூதர் அல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள் செய்கிற அநியாயங்கள் எல்லா சாத்தாருடைய வழிபாடுகளில் இருந்து கர்த்தாவே இந்த மெய்யான யூதர்களை நீங்க விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்தினவர் என்பதை அவர்கள் எல்லாரும் அறியட்டும் அப்பா. இன்னுமாக ஒவ்வொரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசங்கள்ல உம்முடைய சத்தியம் பரவட்டும் அப்பா. உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற அநேக பிள்ளைகளை அந்த இடத்துல எழுப்புங்க ஆண்டவரே அப்பா. அந்த யுத்தத்துக்குள் மத்தியிலுங்க தாவை நோக்கி கூப்பிடுற அநேக பிள்ளைகள் அந்த இடத்தில் உண்டாண்டவரே அப்பா. நீர் ஆபிரகாம் ஜெபித்த போது ஒரு நீதிமானுக்காக அந்த தேசத்தை நீர் பாதுகாத்த தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அங்கு அநேக நீதிமான்கள் உண்டு கர்த்தாவே தகப்பனே. உண்மை அறியாத மக்களாய் இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, அந்த இடத்துல சத்தியத்தை அனுப்பி எல்லாரையும் நீங்க விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்கள் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா அநியாயத்திலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தொடர்ந்து சுவாமி அதில் உள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். காசா மக்களை விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு எதிராக தங்களுடைய கைகளை நீட்டாதபடி அந்த ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்கிற காரியங்களில் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு தேவையான
அப்பா தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அப்பா அன்று எலியாவோடு சேர்ந்து கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்ட அந்த காலம் கத்தாவே தகப்பனே, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அழிந்து போனார்கள் கத்தாவே. உமக்கு எதிராக செய்கிற பாவங்கள் கத்தாவே அப்பா நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அநேக ஆத்துமாக்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும், அங்கு ரட்சிப்பை காணட்டும். அதுபோல சிறைகளில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையை அறிந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா தங்களுடைய குற்றங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்புதல் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகட்டும் கத்தாவே. அது போல போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த நாளிலும் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை ஆளுகிறவருக்கா ஜெபிக்கிறோமா, காணிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி எங்களை அமைதியான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகும்படியாய் அந்த தலைவனை நீங்க தெரிந்து கொண்டதாக நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆசிர்வதிங்க. அது போல உள்ள நாடுகளை ஆசிர்வதிங்க. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா அநியாயங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. இந்த போதைகளுக்குள் அடிமைப்படுகிற இளம் சமுதாயத்தை விடுதலையாக்குங்க. சத்தியம் பரவட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்துக்கு எதிராய் நிற்கிறவர்கள் அப்பா தகப்பனே, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்ற உம்முடைய வார்த்தையை அறியாதபடி செய்கிறவர்களை மன்னித்து அவர்களையும் சந்தித்திரள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சத்தியத்துக்காக அங்கு நிக்கிற எல்லா ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம், உண்மையாய் நிக்கிற ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தாங்கும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும். அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் திட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். திட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வெண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வெண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார்.
சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாத இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன் சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாத இயேசுவின் திருந்திட பாவிக்காய் ஆளுகின்றார் வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார் திருந்திடா பாவிக்காய் ஆளுகின்றார் வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார் சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாத இயேசுவின் ஆமே. நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்தீர்கள், தேசங்களுக்காக ஜெபித்தீர்கள், இரட்சிப்புக்காக இலங்கை நாட்டுக்காக ஜெபித்தீர்கள். சிலுவை நாத இயேசு என்று ஒரு பாடலை பாடி இந்த ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தி கேட்போரை மகிழ்விக்க செய்தீர்கள். அதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபம் எடுத்த ஒரு பாடலை பாடியோர் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்றாரியோ. தொடர்ந்து துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். அவர்களை அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். Praise the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட். Thank you. துதி ஆராதனை சத்தத்தை கேட்க அவளோடு இருக்கிறோம். 120 நாடுகள் கேட்க அவளோடு இருக்கிறார்கள். உங்களோட ஒப்புக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்க. ஆமா. Thank you, uncle. Thank you. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்தவர் சர்வ வியாபி சர்வ லோகாதிபதி சர்வ கத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் நாட்டல்லானவரே. ஆவியானவரே, என் நாட்டல்லானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும்,
பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பள்ளியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கத்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயம் கட்டும் கத்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் அதிசயம் செய்பவர், ஆறுதல் நாயகனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்போ நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். தரிசனம் தந்தவன் மறவார், தாங்கி நடத்திட மறவார். தங்களை சூழ்ந்த போதும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவன் மறவார், உனக்கு வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், உனக்கு வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார்.
நீர்கோணலானவைகளை சௌவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர்வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்கள் வெளித்தருவீர். நீர்கோணலானவைகளை சௌவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர்வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர்கோணலானவைகளை சௌவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர்வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்கள் வெளித்தருவீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையாம். யெகோவா ஷிக்கேனோம், நீதானையாம். எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். யெகோவா ஷிக்கேனோ, நீதானையாம். எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். துன்மார்க்கரின் செல்வத்திழச்சியை பார்க்கிலும் நீதிமான் எங்களுடைய கொஞ்சம் நல்லதே. துன்மார்க்கரின் செல்வத்திறச்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லதே. நிரந்தர சுதந்திரமிது என் கர்த்தர் எனக்கு நீ தந்ததே. நித்தம் பெருகும் கிருபை கொண்டதே, என் கர்த்தர் எனக்கு நீ தந்ததே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையாம். யெகோவா ஷிக்கேனோ, நீதானையாம். எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றேன். ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையாம். யெகோவா ஷிக்கேனோ, நீதானையாம். எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா ஷிக்கேனோ, நீதானையாம். எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். நீரென் வாழ்க்கையா நீர், என் வாழ்வின் ஒளியானேம். நீரென் வாழ்க்கையா நீர், என் வாழ்வில் ஒளியானேம். உம்மை ஆராதிப்பேன் 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 என்றுமே. இரவெல்லாம் எனக்காய் நெருக்கப்பட்டீர், உடலெல்லாம் காயங்களானதே. இரவெல்லாம் எனக்காய் நொறுக்கப்பட்டீர், உடலெல்லாம் காயங்களானதே. என் நிழலானவர், என் உயிரானவர்,
என் சர்வமும் நீரே. என் நிழலானவர், என் உயிரானவர், என் சர்வமும் நீரே. நீரன் வாழ்க்கையானீர், என் வாழ்வின் ஒளியானேன். தேவன் என் நாட்டுக்குட்டி பலியாய் நின்றது எனக்காயங்கி. தேவனின் நாட்டுக்குட்டி பலியாய் நின்றது எனக்காயங்கி. என் இயேசுவே, என் இயேசுவே, சர்வமும் நீரே. என் இயேசுவே, என் இயேசுவே, என் சர்வமும் நீரே. நீரன் வாழ்க்கையானீர், என் வாழ்வின் ஒளியானீர். எனக்காய் சிலுவையில் நீர் மரித்தீர், திரு ரத்தம் சிந்தினீர். எனக்காய் சிலுவையில் நீர் மரித்தீர், திரு ரத்தம் நீர் சிந்தினீர். என் கண்மலையே, என் கோட்டையே, என் சர்வமும் நீரே. நீரன் வாழ்க்கையானேன், என் வாழ்வின் ஒளியானேன். எந்தன் கண்ணீரை காண்பவரே, எந்தன் கதறலை கேட்பவரே, எந்தன் கண்ணீரை காண்பவரே, எந்தன் கதறலை கேட்பவரே. என் தாயும் நீரே, தந்தையும் நீரே, என் சர்வமும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என்றுமே. நீரன் வாழ்க்கையானீர், என் வாழ்வின் ஒளியானீர். நீரன் வாழ்க்கையானீர், என் வாழ்வின் ஒளியானீர். ஆமாண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு யாவற்றையும் செய்து கொடுத்து நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டது எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாக நீர் கல்வாரி பாடுகளுக்கு ஊடாக தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்தி, எல்லாம் துதிகன மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். இன்றைய நாளை துதி ஆராதனை தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த எடுத்தீர்கள். ஆளுகை செய்யும் ஆவியானவரை என்ற பாடலை பாடி ஆவியானவரை வரவழைத்து இயேசு மறவாயிருந்து இயேசுவின் செயற்பாட்டை வெளிப்படுத்தி கோணலாக செவ்வியாக்குவேன் சொல்லி தேவனுடைய அற்புத நிகழ்ச்சியை எடுத்து நீரன் வாழ்க்கையானீர் என்ற சிலுவை பாடுகளை எடுத்துரைத்து அருமையாக துதி ஆராதனை எடுத்தீர்கள். உண்மையிலே மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை ஏறெடுத்தவர் கிரேஸ் ஜெயரஞ்சன், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. தொடர்ந்து 120 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்க வர சிஸ்டர் ரஜினி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. இன்றைய நாளே உண்மையிலே அற்புதங்கள் நடக்கின்ற 120 நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக பாரப்பட்டு ஜபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். Amen, amen. Yes, Lord, you have given us the burden of the Lord to stand in the gap and pray for these 120 nations that have come aside and listening, Lord Jesus. Even at this moment, Lord, you have given us such favor, Lord, with Sangamam Radio Gospel Network to go into Nitya Velicham this evening, Father, to derive all the way from Toronto, Canada, that you have, Lord, given such favor to go into across the nations of the world, over the land and the seas, that it would carry out, Lord, into these radio stations,
into these people's lives, Lord, that coming in and blessing them, Father, through the ministry that goes on, Father. Lord, even if they have been touched, even if they have been listening, even if their hearts have been opened, Lord, and it is no accident that they came, Lord Jesus, and they have been, Lord, tuning into these networks, Lord. So we thank you for that, Lord, and we ask you, God, even as you are working through the working of the power of the Holy Spirit alone, that you would, Lord, enable them, Lord Jesus, to open their eyes of understanding, Lord, and see that you are their Lord and their Savior. There's none other, Lord. Every knee shall bow and every tongue shall confess that Jesus is Lord, because, Lord, there is no breath, Lord, in the way, Lord, that they could worship, or, Lord, any images that could come, Lord Jesus, in front of us, Lord, that we could worship only through a living God, only through a God that He had created the heavens and the earth, that He gave life into for us to breathe, that came from a living God who can breathe that living life into us, that we could breathe and live and have our being in you, Lord, that you created in your image, oh God, in the name of Jesus. Therefore, Lord, help them to see that, Lord, there is no life in, Lord Jesus, the images that they create with man's hand. It cannot breathe, it cannot speak, it cannot answer our prayers, only through a living God, that when we ask in the name of Jesus, you come to us, you, Lord Jesus, embrace us with your love, and you, Lord, hear our prayers and answer our call, and that is our Lord of love and justice and mercy. Yes, so we thank you, Jesus, for that. Now I pray, Lord, even as they are listening, Father, no matter who they are, where they are, and where they are at, Lord, these 120 nations, Lord, that you, Lord Jesus, would minister through the ways in only you can do it, Lord, with their needs, to supply their needs, with their needs upon their bodies, physical ailments and conditions, Lord. Only you can heal them, Lord. Even as this during this Passion Week, we remember your death, your burial, and your resurrection, Lord, and how you were ascended up into high. And right now, Lord, you are in the heavens, seated at the right hand of the Father, interceding for us, Lord, as we are interceding on our behalf as the body of Christ, as you come, Lord, and working through your body here in this world, Lord, at this very moment, as you are the head that is connected to the body, and you cannot move and do anything unless your body moves and does what you behooves them to do and perform what you have asked us to do, Lord. Therefore, Lord, we thank you, Father. We touch every person, Lord, that is listening, Father, in the name of Jesus, that their needs be supplied, that their healing virtues of the Lord Jesus Christ, even as you have said, Lord, in the word, in Isaiah 53, that we would like to always mention the very word of the living God, that by thy stripes we are healed, Lord. You were wounded for our transgressions, you were bruised for our iniquities, our chastisement was laid upon you, and by thy stripes we are healed, in Jesus' name. So we thank you, Lord, for that favor. Thank you, Lord, because you are doing that work, Lord, touching their hearts and their lives, Lord, redeeming them, Lord, unto yourself, Lord. By thy stripes they are also healed upon their bodies, Lord, mentally, physically, emotionally, whatever their ailments are, Lord Jesus, you are able to succumb them. You are already, Lord Jesus, pay the price for it, Lord, and we are calling out from the victory ground in the name of Jesus and Jesus alone, that you are doing the work of Calvary upon them, the finished work of Calvary. There is nothing more to add or finish with this, because it is already done. The curse has been removed, our sin has been cleansed and forgiven, and we have now come, Lord Jesus, into the victorious ground where we can call out our Lord Jesus Christ, our Savior, who has given it to us, Lord. So we thank you for that, Lord. Oh, Lord, who born our salvation on the cross, that our redemption is already sealed and kept unto the ray of redemption in the name of Jesus through your Holy Spirit, until you come for us in the clouds of glory through rapture, or how we can see it, you, however it comes to us, Lord, when we see you face to face. So we thank you, Lord, for that wonderful way in you have redeemed us, Jesus. Now I pray, Lord Jesus, for the teamwork that is going on from the network that you have given, Lord, from morning till evening, Father. Lord, all those who have already ministered, Lord, in the morning, Lord Jesus, through Sangamam Radio Gospel, Lord, that had gone on, Lord, that had been touching many as well. We thank you for each and every one of them that had ministering to, Lord. And now we give, Lord, the teamwork that is going on with Nitya Velicham, Father. Even as Sister Karuna had already prayed and worship, Lord Jesus, with opening prayer and the worship that she had done, Lord. And also, Lord, we thank you, Father, for Sister Grace, who had already come and also done the worship in songs, Lord, in adoration and worship, Lord, and also coming and joining, Lord Jesus, in giving that the place that, Lord, you are well pleased with us, Lord, when we worship you, Lord, in spirit and in truth, and giving you, Lord Jesus, adoration and worship that comes from our lips, Lord. So we thank you for that too, Lord. Even as I worship, Lord Jesus, with the teamwork that
that is going on, and praying for the nations of the world, Lord. You hear our prayers. Our prayers will not return to us void, but you would accomplish the thing it which was sent to. And we thank you for that, Father. We also thank you, Lord, for Sister Dolly, who is going to come and pray for the workers, Lord Jesus. Let your anointing rest upon her, lead her and guide her accordingly too, Lord. I pray, Lord Jesus, according to your call. I thank you for Brother Mahendran, who is hosting this program today, Lord. And Lord, I thank you, Lord, for the way in which you have put such a burden for souls upon his heart, Lord, especially in these last days, Lord. We do not carry anything, Lord Jesus, from us, Lord, to you, except souls in our hands, Lord, not of our wealth, not of our money or anything that could, Lord, we could find any contentment. Contentment with godliness is great gain, you said, Lord. That is where our contentment comes from. That is the only way in which we can carry our souls with us to heaven. Nothing else will go with us, Lord, when we take our last breath here on earth. Therefore, Lord, we thank you for that, Lord. Thank you for touching him, touching Brother Mahendran, Lord, giving him your strength, your courage, your wisdom, your knowledge and understanding, being with him, strengthening and quickening every part of his body, Lord, and enabling him, Lord Jesus, that he's been led and guided by the power of your Holy Spirit, Lord, into this program and every other means in which you have called him. Bless him and his family. I thank you for Brother Leslie and Sister Rita's call and their ministry upon them, that you have entitled them and given it to them, Father, in a greater manner, Lord, in a greater measure, Lord, with your grace and your strength and your power resting upon them, Lord, with the power of your Holy Spirit, enabling them, Lord Jesus. So I thank you for that, Lord, leading and guiding them, Lord. The footsteps of the righteous are ordained by the Lord. And I thank you, Lord, every single program, every single recording, every single coordination of the program, along with Sister Rita and Brother Mahendran, are all been, Lord, guided by the power of your Holy Spirit. And they have been set apart, set through, Lord, for these end days of the ministry, going on to touch lives, to save them, Lord, and the harvest days, harvest of the ministry to go on for the end times. And I thank you for it, Lord. You are making the difference, Lord, through the enablement of the power of the Holy Spirit, the anointing power of the Holy Spirit upon it. And I thank you in Jesus' name, I pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani. God bless you and your family. Amen. 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 God bless you தொடர்ந்து too. ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்க வருகிறார் சிஸ்டர் டோலி அவர்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். நன்றி, நன்றி. நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எப்பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுத்து உங்களோட பிரசன்னத்தை, உங்களோட சமூகத்தை நாங்க அனுபவிப்பதற்கு தந்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட வார்த்தை கூறுகிறது, கர்த்தர் என் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அப்பா, எங்களை நீங்க வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஹோலி வீக்கில் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உங்களுக்கென்று பிரிந்து வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே யாவரோடும் பேசுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்பார்கள். அதன்படி ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்பா, எங்கள் யாவருக்கும் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துமாக ஜெபிக்கிறேன். கசப்பான வேர் மொழியாத வண்ணமாக கவனமாக உங்களுக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல இந்த மாலை நேரம் வைக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை நேரத்துல எங்களுக்கு வார்த்தையை பயந்து கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வேறுண்டு நிற்பதற்கு தரப்போற பெரிதான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் வர்ற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, அவர்கள் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஆன்லைன்ல ஒரு விதமான தடையும் வராத வண்ணமாக யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறுத்தி வைத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எம்மைதேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பரிசுத்தமான ஆவி அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபின்கள் சேராபின்கள் போற்றிடும் மங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் மங்கள் பரிசுத்தரே ஆதியும் மந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமிகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே இருபுறமும் கரக்கொள்ளப்பட்ட யத்தையுடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆமென் ஐயா. நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களை நீங்க அழைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சிஸ்டர் டோலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமேன். God bless you. இப்பொழுது நேரம் 8:30. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபங்கள், துதியல், ஆராதனைகள்,